ஏலே ஒட்டக்கஸ் நேத்துல இருந்தே ரெண்டே கொஸ்டின் தான். அட்டாக் ஆன் டைட்டன் ஏன் வரல, டீமான் ஸ்லேயர் தமிழ்ல வரப்போதா இல்லையா அப்படின்ற மாதிரி 2 கொஸ்டின் நிறைய பேர் கேட்டு வச்சிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அட்டாக் ஆன் டைட்டன் வரப்போகுது அப்படின்னு நான் மட்டும் சொல்லல, எல்லாருமே சொல்லி தான் வச்சிருந்தானுங்க. பட் மற்றவங்க சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நானுமே அட்டாக் ஆன் டைட்டன் தமிழ்ல வரப்போகுது அப்படின்றத சொல்லி வச்சிருந்தேன். ரைட்டா? ஸோ எதுக்கு நான் அதை சொன்னேன், சேம் டைம் டீமான் ஸ்லேயர் தமிழ்ல வரப்போதாமா ப்ரோ, எப்படி ப்ரோ தமிழ்ல வரப்போகுது, எங்க ப்ரோ வரப்போகுது, தியேட்டர்ல வருமா வராதா அப்படின்ற விஷயத்தை கேள்வி வச்சிருந்தீங்க. ஸோ அந்த விஷயத்தை பத்தி தெளிவாக பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் புடிச்சு தள்ளினீங்க அப்படின்னா ஹைப்னு பட்டன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அண்ட் சொல்றதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்பன்னா உடக்கர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துகிற டீமான் ஸ்லேயர் தான். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து டீமான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் கொடுத்திருந்தாலுமே வந்து ஜாப்பனீஸ், இங்கிலீஷ், ஹிந்தி ஸோ 3 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லி வச்சிருந்தானுங்கப்பா. ஸோ கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த டீமான் பற்றினா பேசியிருப்பேன், டிக்கெட் எல்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னா சொல்லி வச்சிருப்பேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. உடனே தமிழில் வரப்போது, தெலுங்குல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வதந்தி பரவ ஆரம்பிச்சுது. ஸோ இப்படி ஆகும்போதே வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லியிருந்தானுங்க, அது எப்படி ப்ரோ தமிழ் ரிலீஸ் ஆகும், வேர்ல்டு வைடா வந்து ரிலீஸ் பண்ணுறானுங்க, மேபி ஹிந்தி ஜாப்பனீஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தான் எத்தனை பேர் சிங்சான் பாத்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. சிங்சான் பாத்திருக்கீங்க மீன்ஸ் வந்து இப்ப தியேட்டர்ல தான் சிங்சான் தமிழ்ல வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வர செப்டம்பர் மாசம் அகைன் சிங்சானோட நியூ மூவி தமிழ் டப்ல வரப்போகுது, அதுவும் தியேட்டர்ல. சோ அகைன் வந்து சிங்சான தமிழ் டப்ல வந்து ரிலீஸ் பண்ணும்போதே வந்து அது நல்லா ஓடுது. அதனால தான் வந்து அகைன் சிங்சான வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்றாங்க தமிழ் டப்ல. சோ பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னும் போது தான் கிரன்ச்சோல் அண்ட் சோனி என்டர்டெயின்மெண்ட் இருப்பாங்க தெரியுமா. சோ 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு நாங்க டீமான் ஸ்லேயர் தமிழ் டப்ல எடுத்துட்டு வரோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லி வச்சிருக்கானுங்கப்பா. என்ன ப்ரோ சொல்ற, வதந்தியா இருந்தா என்ன ப்ரோ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து அபிஷியலா மேபி கூகுள்லயே வந்து இந்த அப்டேட் எல்லாம் போட்டுருக்கு. சோ தமிழ் டப்ல வரப்போகுது. பட் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டாக் ஆன் டைட்டனோட அப்டேட்ல சொல்ல வரேன். ஓகேவா? சோ எனிவே அப்படி இப்படின்னு பார்க்க கூடிய சீக்கிரம் வந்து நம்ம டீமான் ஸ்லேயர் தமிழ் டப்ல தான் வரப்போகுது. பட் என்னத்தான் வந்து இவ்வளவு பேசினாலுமே வந்து கிரன்ச்சோல் பக்கம் இருந்து அபிஷியலா தமிழ் டப் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரல. பட் லீக்ஸ் படி தமிழ் டப் அப்படினா போட்டு வச்சிருக்காங்க. எனிவே தமிழ் டப்ல வந்துரும். ஓகேவா? சோ அப்படியே அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா நிறைய பேர் கேக்குறது, ப்ரோ டீமான் ஸ்லேயர் வருது ஓகே ப்ரோ, பட் எங்க வருது, எப்படி ப்ரோ பாக்குறது அப்படின்னு கேட்டா, நீங்க நினைக்கிற மாதிரி டீமான் ஸ்லேயர் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. ஒன்லி IMAX PVR அப்படின்னு சொல்லிட்டானுங்கப்பா. சோ IMAX PVR அப்படின்னா இது மால்லாம் தெரியும்டா. சோ மாதிரி மெரினா மால், மாதிரி வேளச்சேரி மால் சொல்லிட்டு ஏகப்பட்ட மால்ஸ் தான் இருக்கும். அந்த மால் உள்ள IMAX மாதிரி தியேட்டர்லாம் வச்சிருப்பானுங்கப்பா. சோ அங்க மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. உங்களால அங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ நீங்க தியேட்டர் போயிட்டீங்க அப்படின்னா அங்க எல்லாம் போட மாட்டானுங்க. சோ மேபி IMAX தெரியல ப்ரோ, அதெல்லாம் தெரியல ப்ரோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, புக் மை ஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல உங்க லொகேஷன் ஆன் பண்ணிட்டு சர்ச்சில் வந்து டீமான் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி போட்டாலே வந்து உங்க லொகேஷன் பக்கத்துல எங்க படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை அவங்களே சொல்லிடுவானுங்க. சோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த நாள்ல ஃப்ரீயா இருப்பீங்களோ, எந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பீங்களோ, சோ அது மாதிரி புக் பண்ணிட்டு உங்களுக்கு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது மட்டும் தான் ஒரு வழி. இல்ல ப்ரோ IMAX எல்லாம் தெரியும் ப்ரோ, வீட்டு பக்கத்துல இருக்கு ப்ரோ அப்படின்னா கன்ஃபார்மா IMAX வர சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் புக் மை ஷோலயோ இல்ல வந்து ஒரு தடவை வந்து அந்த IMAXலயே போயிட்டு டிக்கெட் அவைலபிளா இருக்கா அப்படின்றத கேட்டுக்கோங்க. முதல்ல படம் அவைலபிளா இருக்கா அப்படின்றத கேட்டு வச்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் டிக்கெட் அவைலபிளா இருக்கா அப்படின்றதெல்லாம் பேசலாம். ஓகேவா? சோ எனிவே நீங்க கேட்ட மாதிரி டீமான் ஸ்லேயர் தமிழ்ல வரப்போகுதா அப்படின்னு கேட்டா அந்த நியூஸ் உண்மைதான். அது என்னதான் கிரன்ச்சோல் தரப்புல இருந்து அபிஷியலா சொல்லப்படல அப்படின்னாலுமே கூடிய சீக்கிரம் புக் மை ஷோலயே வந்து அப்படிப்பட்ட லாங்குவேஜஸ் வரதான் போகுது. தமிழ் டப்ல ஆன டீமான் ஸ்லேயர் திரையரங்களில் வரதான் போகுது அப்படின்றத ஒத்துக்கணும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் ஆப்பு வச்ச அட்டாக் ஆன் டைட்டன் பத்தி நான் பேசியே ஆகணும். சோ நான் டீமான் ஸ்லேயர்ல சொன்னா கூட மேபி வந்து கிரன்ச்சோல் தரப்புல இருந்து அபிஷியலா சொல்லப்படல தமிழ் டப்ல வருதா இல்லையா அப்படின்னு. பட் லீக்ஸ் படி கூடிய சீக்கிரம் வரப்போகுது. மேபி வரல அப்படின்னாலுமே லீக்ஸ் மேபி இது வதந்தி அப்படின்னு நம்ம வீட்டு விட்டுறலாம். ஆனா அட்டாக் ஆன் டைட்டன் பொறுத்தவரையுமே வந்து கிரன்ச்சோலே 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேஜ்ல ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க. உடனே நிறைய பேர் ப்ரோ நானும் தான் ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல கிரன்ச்சோல ஃபாலோ பண்றேன் ப்ரோ, எனக்கு எதுவும் வரல ப்ரோ அப்படின்னு கேட்டா அவங்க ரிலீஸ் பண்ண பேஜ் இன்ஸ்டாகிராம்ல கிடையாது, பிளே ஸ்டோர்ல. சோ பிளே ஸ்டோர்ல ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் ஆன் டைட்டன் ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தானுங்கப்பா. சோ அதனால தான் எல்லா பக்கமும் அட்டாக் ஆன் டைட்டன் வரப்போகுது தமிழ்ல போல வரப்போகுது அப்படின்ற விஷயம் பூமாக தொடங்குச்சு. சோ அந்த விஷயத்தால தான் வந்து இத பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சானுங்க. பட் கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாரும் என் பக்கம் திரும்பிட்டீங்க. என்ன ப்ரோ அட்டாக் என்ன வரப்போகுது ப்ரோ, என்ன ப்ரோ வரலங்களா, ஏமாத்திரீங்களா கேக்குறீங்க. டேய் உங்களை ஏமாத்தி நான் என்னடா பண்ண போறேன்? கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷமா சேனல்ல பாக்குறீங்க, கமெண்ட் பண்ண எல்லா கமெண்ட்டுக்கும் ரீப்ளே பண்றேன். அப்புறம் என்ன நான் ட்ரிக் பண்ணி உன்னை ஏமாத்த போறோம். ஓகேவா? சோ எனிவே गाइस, எனிவே நான் ஏதாவது சொல்லி லீக்ஸ் ஆயிடுச்சு, மேபி நான் வதந்தியை பேசி தப்பாயிடுச்சு அப்படின்னா மேபி வதந்தி வந்தா கூட நான் கன்ஃபார்ம்னு சொல்ல மாட்டேன், மேபி ஒரு வதந்தியா பரவதா சொல்லுவேன். சோ அட்டாக் ஆன் டைட்டன் வரப்போகுது கன்ஃபர்மேஷன் அப்படி சொல்றேன்னா அது வந்து கிரன்ச்சோலாலே சொல்லப்பட்டுச்சு. ஓகேவா? சோ அவங்களே சொல்லிட்டு ஏன் நிப்பாட்டினானுங்க அப்படின்ற விஷயம் இதுவரை எனக்குமே தெரியல. பட் இதுக்கு எல்லாமே
இருந்தாலுமே வந்து திருப்பி ஒரு பீக் விஷயம் தான் நான் பேசி ஆகணும். ஏன் ப்ரோ இது பீக் விஷயம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ அட்டாக் ஆன் டைட்டன் வரல, பட் அட்டாக் ஆன் டைட்டன் நம்ம எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிரன்ச்ரோல் பக்கம் 4 பக்கம் போய் தேடுவோம். கிரன்ச்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி மனசுல வச்சுப்போம், எப்படா வரும் அப்படின்னு நினைச்சுனே இருப்போம், ரைட்டா? சோ அப்படி நினைச்சுனே இருக்கும்போது ஒன்ன மாதிரி நிறைய பேர் நினைக்க ஆரம்பிப்பாங்க, மேபி என்ன மாதிரி நிறைய பேர் நினைக்க ஆரம்பிக்க எல்லாரும் அந்த அட்டாக் ஆன் டைட்டன் வெயிட் பண்ணுவாங்க. சோ அப்படி வெயிட் பண்ணியே இருக்கும்போது மேபி 2 வாரம் 3 வாரம் கழிச்சு அட்டாக் ஆன் டைட்டன் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா, அப்போ அட்டாக் ஆன் டைட்டன் போகாமோ நிறைய பேருக்கு வந்து இந்த அட்டாக் ஆன் டைட்டன் பத்தி தெரிய ஆரம்பிக்கும். மேபி அட்டாக் ஆன் டைட்டன் பத்தி நிறைய பேருக்கு தெரியும், பட் ஏற்கனவே தமிழ் டப் அட்டாக் ஆன் டைட்டன் ரீட் அப் பண்ணும்போது அது பர்ஃபெக்ட்டா இருக்குமா அப்படின்னு சுத்தமா தெரியல. ஏன்னா வந்து நிறைய பேர் ப்ளூ லாக் தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? அந்த ப்ளூ லாக்கே வந்து அமேசான் வந்து ஐ திங்க் ரீட் அப் பண்ணானுங்க, பட் ரீட் அப் பண்ண ப்ளூ லாக் நல்லா ஓடிச்சா அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம் கிடையாது தான் சொல்லணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ அமேசான் பண்ண ரீடப் ஆன ப்ளூ லாக்கு அவங்களுக்கு ஃப்ளாப்பை தான் கொடுச்சிது, அவங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கல, ஓகேவா? ஸோ அதனால கிரன்ச்சோலை பொறுத்தவரையுமே வந்து எல்லா நாட்டிலையும் வந்து இந்த கிரன்ச்சோல் அப்படின்ற ஆப் இருக்குது. அவனுங்க அனிமேக்கே அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கின ஆப் தான் கிரன்ச்சோல். ஸோ வந்து நிறைய நாட்டை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்களை பற்றி உனக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒருவேளை ட்ரிக் பண்ணுறாங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் கிரன்ச்சோல் மட்டும் தான் ட்ரிக்காக இருக்கணும். ஸோ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு பூம் கொடுக்குற ஒரு கருவியாக நம்மளை செயல்படுத்துறாங்க அப்படின்றது கூட நம்ம சொல்லலாமே. ஸோ ஒரு ரிலீஸ் டேட்டை நம்ம கொடுத்துட்டு அந்த ரிலீஸ் டேட்டில் போடாமல் நம்மளை காத்திருக்க வச்சு அப்படியே யாருக்கும் தெரியாம ஒரு நாள் படம் ரிலீஸ் பண்ணி மொத்த வியூவர்ஷிப்பையும் ஒரே நல்ல திரட்டுற ஒரு வழியா தான் இருக்கும் கிரன்ச்சோல் பண்ற வேலை அப்படின்னா மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம சில ப்ராப்ளமும் இருக்கு அட்டாக் ஆன் டைட்டன் மேல. அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, இது வந்து குளோபலா இருக்கிற ஒரு ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ இன்னாத்தான் இந்தியாவில் அட்டாக் ஆன் டைட்டன் பங்கமா இருந்தாலுமே சில கண்ட்ரீஸ் எல்லாம் சென்சார் இருக்கு, சில கண்ட்ரீஸ்ல பேனமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சில நாட்டோட அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காமா அட்டாக் ஆன் டைட்டனுக்கு. ஸோ அதனாலே அட்டாக் ஆன் டைட்டன் அகைன் எடுத்து வர கிரன்ச்சோல் தயங்குறாங்களா அப்படின்ற விஷயம் எல்லாம் சுத்தமா தெரியல. ஸோ எனிவே கைஸ், ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து அஃபிஷியலா தான் சொல்லப்பட்டுச்சு அட்டாக் ஆன் டைட்டன் தமிழ்ல வரப்போகுது அப்படின்னு. ஸோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண தயங்குறாங்க அப்படின்னா கன்ஃபார்மா தமிழ் டப்னா தான் இருக்குமே. பட் ரிலீஸ் அதுக்கு முன்னாடி ஏன் டேட்டா மாத்தினானுங்க, மேபி வந்து மாத்திட்டாங்களா இல்ல வரவே வராதா அப்படின்ற விஷயம் சுத்தமா தெரியல. பட் டப்னா முடிஞ்சிட்டப்போ ரிலீஸ் பண்றதுக்கு ப்ராக்ரஸ் பண்றாங்க அப்படின்னா கன்ஃபார்மா அட்டாக் ஆன் டைட்டன் வந்துரும். பட் இது எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் சுத்தமா தெரியல. ஸோ எனிவே அகைன் அதை பத்தி அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா கூடிச்சு நான் சொல்ல பாக்குறேன். ஸோ டிமாஸ்டர் தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்ற விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே அதே சேம் டைம்ல அட்டாக் ஆன் டைட்டன் தமிழ் டப்ல வர ரேட்ல ஆகும் அப்படின்ற கெட்ட விஷயமும் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ எனிவே ஒட்டகஸ் நாளைக்கு வீடியோல சந்திப்போம். சோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டிஎம் பண்ணுங்க. அண்ட் சொல்லணுதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்பன்னா ஒட்டகஸ் கடை சத்தலாமா?